ஹலோ கைஸ், என்னன்னே தெரியலங்க. இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரையும் லோ ஸ்கோர் அடித்தாலும் கடைசி ஓவர் வருது, ஹை ஸ்கோர் அடித்தாலும் கடைசி ஓவர் வருது. ஒரு நின்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கடைசி ஓவர் போட்டு மும்பையின் தொடர்ந்து 4வது வெற்றியை பெற வேண்டிய சமயத்தில் மும்பைக்கு ஆப்படிச்சு கிளப்பி விட்டே ஹர்ஷதீப் சிங் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டைட்டிலே வைக்கணும். அந்த மாதிரி ஒரு பவுலிங் போட்டாருங்க கடைசி ஓவரில். 16 ரன்னு. ஆப்போசிட்ல டிம் டேவிட், திலக் வர்மா ஃபார்ம்ல, ரெண்டு பேருமே பயங்கரமான ஃபார்ம்ல இருக்க பேட்ஸ்மேனுக்கு பவுலிங் போடணும்னா என்ன ப்ரெஷர் இருக்கும். அதை ஒரு அசால்ட்டா போட்டு போயிட்டே இருக்காருங்க. ஸோ அதுவும் பாருங்க, ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள், செகண்ட் பால் திலக் வர்மாவுக்கு ஒரு டாட் பால், அடுத்த 2 பால் தாங்க சம்பவம். அடிச்சாரு பாருங்க யாக்கரு, மிடில் ஸ்டெம்பு ரெண்டா உடச்சிக்கிச்சு. ரெண்டா உடைச்சிட்டு அடுத்த பேட்டர் வராங்க. அடுத்த பேட்டருக்கும் ரீப்ளே, போன பால் எப்படி நம்ம ரீப்ளே பார்த்தோமோ அதே மாதிரி அடுத்த பாலும் போட்டு திரும்பவும் மிடில் ஸ்டெம்பை உடைக்கிறாரு. பேக் டு பேக் அந்த மிடில் ஸ்டெம்பை உடைக்கிறது அந்த பவுலருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. வேற லெவல் சந்தோஷம் கொடுத்தாங்க. வேற லெவலாக பவுலிங் போட்டு ஸோ ஒரு பக்கம் மும்பை ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற டைம்ல அந்த சுச்சுவேஷன் அப்படியே பஞ்சாப் கிங்ஸை மேட்சை ஜெயிச்சாங்க. ஸோ இந்த மேட்சை ஜெயிக்க முக்கியமான காரணமே ஹர்ஷதீப் சிங் அப்படின்றத சொல்லலாம். பட் இன்னொரு பக்கம் பேட்டர்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் அந்த கடைசி ஓவர் இவர் ஒழுங்கா போடலைன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்கல்ல. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணது ஹர்ஷதீப் சிங். ஸோ இது இந்தியன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பவுலிங் போடுறது, யாக்கரை நெயில் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் ப்ரெஷரில் அந்த மாதிரி நெயில் பண்ணது இருக்கு வேற லெவலுங்க. ஸோ இதை நம்ம பேசிடுறோம். ஸோ அதுக்கு அந்த 213 ஸ்கோர் வரதுக்கு மெயினாக காரணம் இருந்தவங்களை நம்ம பேசணும்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிக்கர் தவான் இல்லை, ஸோ ரபடா இல்லை, என்ன பண்ண போகிறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்றத யோசிச்சோம்னா பயங்கரமான ஸ்டார்டிங் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நல்லா பேட்டிங் இருந்தாங்க. ஸோ பிரபு சிம்ரனாக இருக்கட்டும், வந்த எல்லா பேட்டருமே கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ லிவிங்ஸ்டன் கிட்டே இருந்து ஒரே ஒரு 6 மட்டும் தான் ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் வரும்னு நினச்சா வரல. பட் மேட்ச் எங்க கரெக்டா மும்பை கையில தாங்க இருந்தது. ஒரு 15 ஓவர் வரையுமே மேட்ச் எங்க அப்படியே பஞ்சாப் கையில வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த 16வது ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸோ அர்ஜுன் டெண்டுல்கர் போட்ட ஓவர்ல 31 ரன்னுங்க. ஸோ அந்த 31 ரன்ல அப்படியே கம்ப்ளீட் மொமெண்டம் ஸ்டிட்டு. ஸோ அந்த டெத் ஓவர்ல மட்டுமே 5 ஓவர்ல எவ்வளவு ரன் அடிச்சாங்கன்னா 96 ரன்னுக்கு 4 விக்கெட். சாம் கரன் ஒரு அதிரடி, அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பாட்டியா அப்படின்ற அவரு ஒரு பக்கம். இதெல்லாம் விட நீங்க என்னப்பா அடிக்கிறீங்க, நான் உங்களை எல்லாத்துக்கும் மேல அடிப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஜித்தேஷ் சர்மா ஒரு 4 6 ஒரு 6 பால்ல அடிச்சுட்டு போனா என்ன மாதிரி ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கும் பாருங்க. ஸோ அந்த மொமெண்டம் கிடைச்சதுக்கு அப்புறம் சரி 213னா ஒரு சேசிங் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் அப்படின்றத நினைச்சிட்டு இருந்தோம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்த உடனே பாத்தீங்கன்னா 2வது ஓவர்லேயே ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா மற்றும் கேமரான் கிரீன் ஆடுற ஆட்டத்துல மேட்ச் கம்ப்ளீட்டா மும்பை ஜெயிக்க போறாங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல இருந்தது. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா அவுட் ஆனார். அவுட் ஆனதுக்கு அப்புறம் சூரியகுமார் பழைய சூரியகுமாரை பார்த்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வெறித்தனமா ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட், சூரியகுமாரோட விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ரன்ஸ் ஒரு பக்கம் இருந்தது. பட் அந்த 2 ஓவர் குரூஷியலா போட்டாருங்க ஹர்ஷதீப். அந்த 18வது ஓவரும் 20வது ஓவரும், 18வது ஓவரும் ஒரு பால் ஃபுல் டாஸ் போட்டார். அதுக்கப்புறம் எல்லா பாலையுமே யாக்கர் நெயில் பண்ணாரு. கடைசி ஓவர்ல ஒரு 15 ரன் டிஃபெண்ட் பண்ணிட்டார். பட் மும்பை டீமோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா பேட்டிங், கேமரான் கிரீன் செகண்ட் 50 அவரும் ஒரு அதிரடி மொமெண்டத்தை எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவுக்கு ஒரு பயங்கரமான கேட்ச்ல அவுட் ஆனார். மும்பை டீமுக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் இருந்தாலுமே ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடு ஒரு 200+ ஸ்கோர் போட்டாவே ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அந்த ப்ரெஷரும் இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கான சுச்சுவேஷன். ஸோ ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் தான் வேலையை செஞ்சது ஒரு பக்கம். பட் இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ராடனரி ஸ்பெல்ல போட்ட ஹர்ஷதீப் வேற லெவலாக போட்டாரு. ஸோ மும்பை 4வது வெற்றியை பெறுவாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் இருந்தாங்க. கடைசியில் அந்த 4வது வெற்றிக்கு ஆப் அடிச்சிட்டாரு. ஸோ ஒரு பக்கம் மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஃபீலிங்ல கலந்துட்டு இருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.